ப்ரொடியூசர் டீம் சைட்ல இருந்து ஒரு ஷோ இருக்கு, லாங் ஹேர் ரிலேட்டட் டாபிக். சரி ஓகே நானும் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனதுதான் அந்த ஷோ. நினைச்சு போனதே வேற. ஷார்ட் ஹேர் விசஸ் லாங் ஹேர் போனதுக்கு அப்புறம் எப்படி மாறிடுச்சு அப்படின்னா, எங்களுக்கு ஆப்போசிட் ஜெண்டர் மேல அட்ராக்ஷன் கிடையாது, சம்டைம்ஸ் சேம் ஜெண்டர் மேல அட்ராக்ஷன் இருக்கும். ஸோ டாபிக்கே கொஞ்சம் ட்விஸ்ட் ஆக ஆரம்பிக்கும் போது எங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆச்சு, இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு, இப்போ நாங்க இப்போ என்ன பேசணும். ஒரு பொண்ணுன்னா உங்களுக்கு அழகுனா மாதிரி ஹேர் வச்சிருக்கிறது, நல்லா அவங்க க்ரூம் பண்ணிக்கிறது, நல்லா ட்ரெஸ் பண்றது, இதெல்லாம் டாம் பாய் ஹேர் கட் பண்ணா கூட பரவாயில்ல, ட்ரெஸ்ஸிங்கும் பாய் மாதிரியே பண்றீங்க. நாங்களும் ஜீன்ஸ் டிஷர்ட் போடுவோம் தான், அதை கேரி பண்ற விதம்னு ஒன்று இருக்கு. லுக் லைக்கே மென் மாதிரி ஆயிடுது அண்ட் ஆல்சோ ஆட்டிடியூடும் மென் மாதிரி ஆயிடுது. ஜீன்ஸ் டிஷர்ட் போட்டாலும் அந்த ஃபெமினின் மாதிரி இருப்போம், பட் அவங்களுக்கு அது இருக்க மாட்டேங்குது. காலேஜ் படிக்கிற டைம்ல சீரியல்ஸ்லாம் நடிச்சிட்டு இருக்கேன். காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் ஆக்டிங் ஃபீல்டா இல்ல ஆஃபீஸ் ஏதாவது போகணுமான்னு பார்க்கும்போது ஃபேமிலி ரீசன்ஸ்னால சினி ஃபீல்டு வந்து வேணாம். அம்மா வந்து ஆல்ரெடி சீரியல் நடிச்சிட்டு இருக்காங்க, இந்த ரீசனாலே விட மாட்டாங்க. வெளியில மூவ் அவுட் ஆகும்போது பெரிய சீரியல் செகண்ட் லீடா வந்து கம்மிட் ஆயிருந்த ரீமெண்ட் எல்லாம் சைன் பண்ணி பிஃபோர் டே ஷூட் அப்போ நான் வந்து கேன்சல் பண்ணி ஒரு 1 இயர் வந்து அதுக்கு அடுத்து நடிக்க முடியாது, அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சு. நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நம்மளோட பாடி டைப் வச்சுதான். குண்டா இருக்கேன் அப்படின்றதுனால பர்டிகுலர் பார்ட்ஸ் வச்சுட்டு கலாய்க்கிறது, முக்காவாசி ஃபேக் ஐடிஸ் தான். ரியல் ஐடியில இருந்து யாருமே வந்து அவ்வளவு தைரியமா வந்து கமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸ்டார்டிங்ல நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது, நான் ஃபோன் பார்த்துட்டே இருப்பேன், டெலிட் பண்ணிட்டே இருப்பேன் உட்காந்து. ஒரு பாயிண்ட் மேல ஃப்ரஸ்ட்ரேட் ஆக ஆரம்பிச்சு, நீ டான்ஸ் ஆடி இப்படிதான் பொழைச்சுதான் சம்பாதிக்கணுமா, இந்த பொழைப்புக்கு நீ வேற ஏதாவது பண்ணிட்டு போலாம். ஹேர் ரிலேட்டடா டிப்ஸ்ன்னு பார்த்தா நேச்சுரலா போறது பெட்டர்னு நான் சொல்லுவேன். கருவேப்பிலை எல்லாம் சாப்பிட சொல்லுவாங்க வெறும் வயிற்றுல, வெந்தயம் ஊற வச்சு நான் சாப்பிடுவேன். அதை நான் சாப்பிட்டு ஒரு 1 மந்த்லயே எனக்கு நிறைய பேபி ஹேர்ஸ் வந்து என்னால் பார்க்க முடியுது. ஆயில் வந்து ப்ராப்பரா வச்சு அட்லீஸ்ட் ஒரு 2-3 days ஒன்ஸ் ஆகுது ஹேர் வாஷ் பண்றது. கெமிக்கல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா மேபி அந்த ஒரு சின்ன டைமுக்கு வேணா வளரலாமே தவிர லாங் டேர்முக்கு அது. ஆரரோஸ் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் அஜித். ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் வெளியான ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்ச்சி ஒன்று வந்தது. என்னன்னா, அதிகமாக முடி வைத்திருக்கும் பெண்களும் டாம் பாய் மாதிரி இருக்க பெண்களும். ஸோ இவங்க 2 பேத்துக்கான ஒரு விவாத மேடையாக தான் அந்த இடத்துல வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதில் லாங் ஹேர் வச்சுட்டு இருந்ததுல நிறைய பேசினாங்க. ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்களை பார்க்கும்போது ஓகே இவங்க கிட்ட கேட்டால் தெரிஞ்சுக்கலாம், ஏன்னா நிறைய பெண்களுக்கான ஆசையே இந்த லாங் ஹேர் எப்படி வைக்கிறதான்னு சொல்லிட்டு. அதை சார்ந்தும் அவங்கள பத்தியும் நிறைய விஷயங்கள் பேச போறோம். அதுக்காக இன்னைக்கு நம்ம கூட ஸ்வேதா சாம் அப்படின்றவங்க தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஆக்சுவலி நான் முதல் கேள்வியே நான் அதுதான் கேட்கலான். ஸ்வேதா சாம் அப்படின்னா என்ன? ஏன்னா இந்த இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு குவீனி ஸ்வேதா இல்ல வந்துட்டு அந்த மாதிரி நிறைய டேக்லைன் அந்த மாதிரி வைக்கிற பேரா இல்ல எதுக்காக அந்த ஸ்வேதா சாம் அப்படிங்கிறது? ஆக்சுவலி வந்து சாம்ன்றது என்னுடைய அப்பா நேம். ஸோ வந்து அது பை பர்த்டே எனக்கு வந்து அந்த நேம் கிடைச்சிருச்சு. ஸோ நான் அதே நேம் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இல்ல அப்பா பேர் வந்து சுருக்குனதா இல்ல? இல்ல அப்பாவோட கம்ப்ளீட் நேமே சாம் தான். வெறும் ஸ்வேதா சாம். ஓ வெறும் சாம்ன்றதா அவங்க பேரே வச்சிருந்தது? ஆமா அவரோட நேமே அதுதான். ஸோ என்னோட நேம் வந்து ஸ்வேதா சாம். நிறைய பேர் கேட்டிருப்பாங்களா எதுக்காக சாம்னு வச்சிருக்கீங்க? இல்ல சும்மா நிறைய பேர் கேட்பாங்க. வந்து நான் ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அங்க வந்து என்னோட ஐடி வந்து பார்த்த உடனே எல்லாம் என்னம்மா நீ இன்ஸ்டா ஐடி எல்லாம் இங்க கொடுத்து வச்சிருக்கேன். நான் தான் சொன்னேன், ஐயோ கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா அவனுக்கு, ஆதார் கார்டில் என்ன இருக்கோ அதை தான் போடுவாங்க ஆஃபீஸ்ல, இன்ஸ்டா ஐடிலாம் கொடுத்தா போட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய பேர் வந்து நம்ப மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஐடிலாம் எடுத்து நிறைய இடத்துல காமிச்சு ப்ரூவ் பண்ண வேண்டியதா இருந்திருக்கு. ஓகே, உங்களை பத்தி சொல்லுங்க. யாரு நீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எவ்வளவு வருஷமா இந்த ஃபீல்டுக்குள்ள இருக்கீங்க, இல்ல வேற என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது? நான் ஆக்சுவலி வந்து ஒரு 4.5 இயர்ஸா வந்து ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சைட்ல வந்து இந்த மாதிரி இன்ஸ்டால வந்து வீடியோஸ் போடுறது, கொஞ்சம் இன்ஃப்ளூயன்சர் இந்த மாதிரியான ஒர்க்லாம் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதாவது பான் பாட்டம் எல்லாமே சென்னை தானா? சென்னை தான், எல்லாமே சென்னை தான். ஆனா இப்போ உங்களோட ஐடியா பார்க்கும்போது மீடியா சார்ந்த ஒரு சில விஷயங்களும் நீங்க பண்ணிட்டு இருக்க மாதிரியும் ஒரு செலிபிரிட்டிஸ் கூட நிக்கிற மாதிரியும் பாக்குற மாதிரி இருந்துச்சு. அந்த ஃபீல்ட்லயுமே இருந்தீங்களா இல்ல எப்படி? பிஃபோர் இருந்தேன். ஆக்சுவலி நான் வந்து காலேஜ் படிக்கிற டைம்லலாம் வந்துட்டு சீரியல்ஸ்லாம் நடிச்சிட்டு இருந்தேன். நான் சன் டிவில நிலா சீரியல், அப்புறம் விஜய் டிவில வந்து தென்றல் வந்து என்னை தொடும், பாவம் கணேஷா, அந்த மாதிரி வந்து சின்ன சின்ன ரோல்ஸ், கேரக்டர் ரோல்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் கம்ப்ளீட்டா காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து ப்ரொஃபஷன் வந்து இதுவா ஐ மீன் ஆக்டிங் ஃபீல்டா இல்லைன்னா வந்து இந்த மாதிரி ஆஃபீஸ் ஏதாவது போகணுமான்னு பார்க்கும்போது சில ரீசன்ஸ்னால, ஃபேமிலி ரீசன்ஸ்னால சினி ஃபீல்டு வந்து வேணான்னு சொல்லிட்டு அதுலேருந்து வந்து இதில் போக ஆரம்பித்தேன். பட் எனிவே எனக்கு அந்த ஆசை இருந்ததுனால தான் இந்த இன்ஸ்டா ஸ்டார்ட் பண்ணேன். அட்லீஸ்ட் நான் இதில் என்னோட டேலண்ட்டை காமிச்சிக்கலாம், இல்லை இதில் என்னோட ஆசைப்படி நான் வந்து வீடியோஸ் ஏதாவது போடுறது அந்த மாதிரி பண்ணிக்கலான்ட்டு பண்ணது தான் இது. ஆனால் இப்போ அந்த சினி ஃபீல்டை விட்டு வெளியே போகும்போது ஒரு கஷ்டம் இருக்குல்ல, ஏன்னா அந்த ஃபீல்டுக்குள்ள வராம வெளியே போறது வேற, ஓகே நம்மளால போக முடியாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லி போறது வேற, ஃபீல்டுக்குள்ள இருந்துட்டு டக்குன்னு அதை ஸ்டாப் பண்ணிட்டு வேற ஒரு ஃபீல்டு போறதுன்றது ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? ரொம்பவே கஷ்டமான விஷயம். அண்ட் வந்து நான் வெளியில மூவ் அவுட் ஆகும்போது ஆக்சுவலி நான் வந்து ஒரு பெரிய சீரியல் அந்த இதுல வந்து செகண்ட் லீடா வந்து கம்மிட் ஆயிருந்தேன் விஜய் டிவில. அண்ட் நிறைய பேருக்கு தெரியும் அந்த சேனல்ல வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னாலே போயிடணும் தான் நினைப்பாங்க அதுல, ஏன்னா அதுக்கு அடுத்து வர ஃபேமே தனிதான்.
ஸோ அது வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து ஃபேமிலி ரீசன்ஸ்னால அது நான் ஸ்கிப் பண்ண வேண்டியதா போச்சு. பட் அதில் எல்லாமே போயிடுச்சு. அந்த ஸ்க்ரீன் டெஸ்ட் எல்லாமே பண்ணி அக்ரிமெண்ட் எல்லாம் சைன் பண்ணி பிஃபோர் டே ஷூட் அப்போ நான் வந்து கேன்சல் பண்ணி வந்தேன். ஸோ ஒரு 1 இயர் வந்து அதுக்கடுத்து நடிக்க முடியாது. அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சு. ஸோ அது அதுக்கடுத்து அந்த வெளிய அந்த வந்தது. அந்த ஷூட்டை வந்து கேன்சல் பண்ணதுக்காகவே 1 இயர் நடிக்க ஆமா. முடியாது. நடிக்க முடியாது. யூசுவலாவே அந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு இதுல கமிட் ஆயிட்டு பேக் வந்துட்டோம் அப்டின்னாலே, அடுத்த இதுல வந்து நம்மள வந்து அவ்ளோ சீக்கிரம் எடுக்க மாட்டாங்க. ரெஃபர் பண்ண ம். மாட்டாங்க. ம். பேக் அவுட் ஆயிட்டோம் அப்டின்றதுனால. ம். ஸோ இந்த மாதிரி கான்சிக்வென்சஸும் ஃபேஸ் பண்ணேன். அண்ட் தென் ஃபேமிலி மெயினா அதுதான். அம்மா வந்து ஆல்ரெடி சீரியல் நடிச்சிட்டு இருக்காங்க. இப்பயுமா? இப்ப வரைக்கும் நடிச்சிட்டு இருக்காங்க. ஓ! அவங்க இந்த சீரியல் எல்லாம் அந்த சின்ன சின்ன கேரக்டர் ரோல்ஸ்லாம் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. ம். ஸோ அந்த ரீசனாலேயே மெயினா என்ன அவங்க விட மாட்றாங்க. இல்ல எனக்கு என்னன்னா, வீட்ல இருக்க யாருமே சினிமா சார்ந்து கிடையாது. நீ எப்படி போய் சினிமால போய் பொழைக்க போற? நீ தனியா போய் என்ன பண்ண போறன்னு கேட்டு, பேக் அடிக்க வைக்கிறது நான் பார்த்திருக்கேன். அம்மா சீரியல்ல இருக்காங்க. அதனால என்னை வேணான்னு சொல்றான்றது புதுசா இருக்கே இந்த இது இடத்துல. ஆக்சுவலி என்னன்னா, ஒ இந்த ஜெண்டர் வைஸ் தான் இது எல்லாமே. மென்னா இருந்து சினி ஃபீல்டு போனா, அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வேற. பட் ஃபீமேலா போறோம்னா, அதுல வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வேறயா இருக்கும். அண்ட் ஆஸ் அ மதரா அவங்க நெறைய வந்து இதெல்லாம் பார்த்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் நான் ஃபேஸ் பண்ணிறக்கூடாது. என்னால அத ஹேண்டில் பண்ண முடியாதுன்றதுனால மட்டும் என்ன அவங்க வேணாம் அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. ம். அண்ட் மெயினா வந்து அவங்க வந்து இப்ப தான் அத ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு 10 இயர்ஸா போயிட்டு இருக்காங்க. ம். ஸோ அவங்க சொல்றது என்னன்னா, நான் மேரேஜ் ஆயி என்னோட ஹஸ்பண்டோட கன்ஃபர்மேஷனோட அக்செப்டன்ஸோட தான் நான் போறேன். ம். நீயும் மேரேஜ் ஆயி உன் ஃபேமிலி இன்லாஸ் வந்து ஒத்துக்கிட்டாங்க. உன் ஹஸ்பண்ட் வீட்லயும் ஒத்துக்கிட்டாங்கன்னா, அப்ப நீ போ. நீ ம். இங்க இருக்க வரைக்கும் நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஆனா அப்படின்னு அப்போ ஒரு போரே நடந்திருக்கும்ல வீட்ல. பயங்கரமா நடந்துச்சு. ஆ. ஏன்னா, எனக்கு தெரிஞ்சு விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்தே, நீ என்ன ஆக போற? என்ன ஆக போறன்னு கேட்டா, எல்லாம் வந்து நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும். ஸ்கூல்ல எல்லாம் மோஸ்ட்டா இப்படி தான் சொல்லுவாங்க. எனக்கு வந்து ஆக்ட்ரஸ் ஆகணும்ன்ட்டு ஆசையா இருக்கும். ஏன்னா, அப்பவே வந்து நான் கிளாசிக்கல் டான்சர் நானு. அண்ட் ஆல்சோ கராட்டே. ஸோ பாடி வந்து நான் ஃபிட்டா மெயின்டெயின் பண்ணிட்டு இருந்தேன் அந்த டைம்ல. எனக்கு இந்த மாதிரி ஆக்டிங் போகணும், இந்த ஃபீல்ட்லாம் போகணும்னு எனக்கு ரொம்ப ஆசை சின்ன வயசுல இருந்தே. எக்ஸ்ட்ரா கரிக்குலர்னாலே மோஸ்ட்டா எனக்கு ஆசை தான். ஸோ இந்த மாதிரியான ஃபீல்ட்ல இருக்கணும்ன்ட்டு நெறையவே நான் ட்ரீம் பண்ணி, எஃபோர்ட் போட்டு, நெறைய நேரம் வந்து தூங்க மாட்டேன். நைட் ஷூட் நெறைய போவேன். ஈவென்ட்ஸ் போவேன். ஸோ இந்த மாதிரி போய் அந்த மாரி எனக்கு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அது. ஸோ அத இந்த லாஸ்ட் மினிட்ல வந்து இப்படி ஃபேமிலிக்காக விடுறோமேன்னும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. பட் எனிவே அது ரெக்ரெட் பண்ற மாரி இல்ல. ஏன்னா, இப்ப நான் ஹேப்பியா இருக்கேன். ம். அதனால என்ன ஓகே. சொல்லி உங்கள வந்து வேணாம் போகக்கூடாதுன்னு சொன்னாங்க? என்ன காரணங்கள் சொல்லி உங்கள தவிர்த்தாங்க? காரணம் இன் த சென்ஸ் மெயினா என்னன்னா, இதுதான். ஃபேமிலிக்குள்ள வந்துட்டு மோஸ்ட்டா வந்து யாருக்கும் வந்து அக்செப்ட் பண்ண முடியாதுல்ல. ஒரு ம். ஃபீமேல் வந்து போறாங்க அப்டின்னும்போது, ம். இந்த ஏஜ்ல நீ போற அப்டின்னாலே ஒரு பேட் நேம் தான். மோஸ்ட்டா சினி ஃபீல்ட்னாலே ஒரு பேட் நேம் தான். உள்ள வந்து இப்ப எவ்வளவோ மாறிடுச்சு. எவ்வளவோ டெவலப் ஆயிடுச்சு. சேஃப்டி நெறைய வந்துருச்சு. இருந்தாலும் நம்ம மக்களுக்கு வந்து அந்த ஒரு இது இன்னும் வரல. அந்த காலத்துல எப்படி இருந்ததோ அதே மாரி நெனச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு நேம்னாலேயே இப்ப வரைக்கும் பொண்ணுங்க உள்ள போக ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ம். அண்ட் எஸ் உள்ள ப்ராப்ளம் இருக்கு தான், இல்லன்னு சொல்ல மாட்டேன். பட் அப்போ 10ல 8னா இப்ப 10ல 2 தான். ம். குறைஞ்சிருக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம். இருந்தாலும் அந்த மாதிரி ஏதாவது வந்துரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் சொன்னது. ஓகே. அதுக்கப்புறம் நான் Instagram நம்ம வீடியோ போடலாம். இது ம். மூலியமா நம்ம ஒரு பிரபலத்த தேடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்படி வந்துச்சு? எப்படி ஸ்டார்ட் பண்ணி போக ஆரம்பிச்சீங்க? ஆக்சுவலி அப்ப நான் வந்து TikTok இருந்ததுல்ல. ம். காலேஜ் படிக்கும்போது TikTokல வந்து வீடியோஸ் போட்டுட்டு இருந்தேன். அப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 1 மில்லியன் கிட்ட ஃபாலோவர்ஸ் வர டைம்ல தான் பேன் பேன் ஆச்சு. ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் வந்து அப்போ ஒரு 9.5 lakhs கிட்ட வந்துருச்சு. அந்த ம். 1 மில்லியன் ரீச் பண்ண போறேன். அந்த டைம்ல வந்து கரெக்ட்டா வந்து பேன் பண்ணாங்க. அப்ப ரொம்ப டிப்ரஸ் ஆயிட்டேன். ஆ. ஏன்னா நான் எனக்கு புடிச்சு பண்ண ஒரு விஷயம் அதுல தான் நானு. அதாவது நம்மளோட ட்ரீம் வந்து நம்ம அங்க தான் காமிச்சிட்டு இருக்கோம்ன்னும்போது அப்ப எப்படி இருக்கும்? ஸோ அதுக்கு அடுத்து தான் அந்த இன்ஸ்டா வந்து வர ஆரம்பிச்சது. சரி நம்ம அட்லீஸ்ட் இதுல வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ண ஆரம்பிச்சேன். அண்ட் என் பாய் ஃப்ரெண்ட் வந்து அதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்தாங்க. அவங்க ம். தான் வந்து எனக்கு ஸ்டார்ட்டிங்ல நீங்க என்னோட ஐடி எடுத்து பார்த்தீங்கன்னா, அவுட்டோர்ல வந்து பார்க் கிளப்ல வீடியோஸ் எடுத்திருப்பேன். ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு எடுத்திருப்பேன். பட் ஆக்சுவலி அப்ப நான் ஸ்கூல் படிக்கல. நான் வொர்க் பண்ணிட்டு இருந்தேன். ம். ஸோ அந்த டைம்ல வந்து அவ்வளோ தூரம் வந்து ரெடி ஆகி, அதுக்கு வந்து அவங்க அவ்வளோ எஃபோர்ட் போட்டு எனக்கு வீடியோஸ் எல்லாம் எடுத்து குடுப்பாங்க. சரி நீ ம். ஆசைப்பட்ட இது நீ பண்ணு அப்படின்னு ம். சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க. ம். ஸோ அப்படிதான் இன்ஸ்டால வந்து வீடியோ போட ஓகே. ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல தான் நம்ம வெளிய தெரிய ஆரம்பிப்போம். அதாவது ம். TikTok வந்து நெறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்றத தாண்டி, Instagramல ஒரு ஃபெமிலியர் கிடைக்குதுன்றது கொஞ்சம் அந்த டைம் பீரியட்ல நீங்க ஸ்டார்ட் பண்ண டைம் பீரியட்ல கொஞ்சம் கஷ்டம். ஒரு ஃபாலோவர்ஸ் ஏன்னா இப்போ வந்துட்டு எல்லார் கையிலயுமே Instagram இருக்கு. ஆனா அப்போ அப்படி கிடையாது. ஒரு ஃபாலோவர்ஸ் எடுக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். அப்ப நம்ம வந்து வெளிய தெரிய ஆரம்பிக்கிறோம். எங்கேயாச்சும் வெளிய போகும்போது நீங்க அந்த Instagramல பண்ணவங்க தானே, ஆடுனவங்க தானே அப்படின்றலாம் கேட்பாங்க. சோ அந்த ஒரு மொமெண்டம் எப்படி இருந்துச்சு? அது எப்போ நடந்தது? அது ஆக்சுவலி வந்து என்னன்னா 2022 நினைக்கிறேன். அந்த டைம்ல தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலி எனக்கு வந்து வித்தின் 3.5 மந்த்ஸ்ல 100K ஃபாலோவர்ஸ் வந்துச்சு எனக்கு. அது வந்து ஸ்டார்ட்டிங்ல வந்து ரொம்ப பீக். நான் வந்து ஸ்கூல் போகணும்னு நினைச்சுக்கிட்டாங்க. நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல திட்டிகிட்டே இருப்பாங்க. ம். படிக்கிற வேலையை பாரு, படிக்கிற புள்ள, எதுக்கு உனக்கு இந்த வேலைலாம்? ம். உங்க வீட்ல இதுக்கு தான் உன்னை வந்து அனுப்புறாங்களா? அந்த மாதிரி நிறைய திட்டுவாங்க.
நான் மோஸ்ட்டாக ரிப்ளை பண்ண மாட்டேன். ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ட்ரிகர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு நான் ரிப்ளை போடுவேன். நான் வந்து ஸ்கூல் முடிச்சு, காலேஜ் முடிச்சு இப்போ நான் வேலைக்கு தான் போயிட்டுருக்கேன். உங்களோட கன்சர்னுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிடுவேன். ஸோ அந்த மாதிரி இருக்க டைமில் வந்துட்டு நான் அந்த பார்க் நான் ரெகுலராக ஒரு இடத்துல தான் போய் எடுப்பேன். அது நான் ரிப்பீட்டடாக அங்கே தான் எடுக்கிறேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வீக்கெண்ட்ஸ் ஆனால் நிறைய பேர் அங்கே வந்து ரீச் பண்ணுவாங்க. நீங்கள் தானே இது இங்கே தானே எடுக்கிறீங்க வீடியோஸ்ன்னு சொல்லிட்டு அந்த யூனிஃபார்ம் போட்டுக்கனால பர்டிகுலராக தெரிஞ்சிரும் இவங்க தான் இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேம் வந்து சூப்பராக இருந்துச்சு. அங்கங்கே வெளியில் போகும்போது ஈஸியாக கண்டுபிடிப்பாங்க. அது நீங்கள் தானா அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. என்னோட ஹேர் வந்து அங்கே மெயினாக ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது நிறைய பேர். ஓகே, அதாவது இப்போ ஹேர் அப்படின்றத பற்றி தான் நம்ம வந்து பேசுறதுக்காக நான் கூப்பிட்டது. என்னன்னா நான் உங்கள் ஐடியா வந்து பார்க்கும்போது 2024 அந்த 2025 ஆரம்ப கட்டம் வரைக்கும் இந்த லாங் ஹேருக்கான கான்செப்ட் உங்ககிட்ட இல்லை. ஏன்னா நீங்கள் ஷார்ட் ஹேர்ல தான் வீடியோலாம் போட்டுட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் எப்படி இந்த லாங் ஹேர் வளர்க்கணும், நம்ம இதை தான் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம், நமக்கு வந்து லாங் ஹேர் வந்து ஒரு ஐடென்டிட்டியாக மாறும் அப்படின்றத எப்போ நீங்கள் முடிவு பண்ணீங்க? ஆக்சுவலி என்னன்னா எனக்கு நார்மலாகவே சின்ன வயசுலேருந்தே ஹேர் க்ரோத் வந்து ஜாஸ்தி தான். அம்மாவுக்கு வந்து ஜீன், அம்மா சைடும் சரி அப்பா சைடும் சரி ஹேர் வந்து எல்லாருக்குமே ரொம்ப டென்சிட்டியும் இருக்கும் லென்த்தும் இருக்கும். பட் நான் வந்து ஒரு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே வந்து ஃபுல்லாக அந்த டோரா புஜ்ஜி கட் சொல்லுவாங்கல்ல, மஷ்ரூம் கட், அதுதான் பண்ணுவேன். பிகாஸ் வந்து கராட்டேல வந்து முடி வந்து வச்சிருந்தா நம்மளுக்கு அது ட்ராபேக்காக இருக்கும், அதனால வச்சுக்க கூடாது. ஸோ அந்த ரீசனால அப்படி இருந்தேன். அதுக்கப்புறம் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து வயசு பொண்ணு இதுக்கு மேலே முடி வளர்க்க வைங்கன்னு சொல்லிட்டு தான் என்னை வளர்க்க சொன்னாங்க. அண்ட் ஒரு பாயிண்ட் மேலே எனக்கு அது நல்லாவே க்ரோ ஆகும்போது ஒய் நாட்டுன்னு தான் ஃபீல் ஆச்சு. லென்த்தாக வளர்த்தா அது யூனிக்காக தானே இருக்குது. நிறைய பேர் பார்க்கும்போது எல்லாமே என்கிட்ட வந்து கேட்குறது, இதே மாதிரி நானும் ஹேர் வச்சுருந்தேன் கட் பண்ணிட்டேன், இல்லை எனக்கு வளர மாட்டேங்குது, உங்களுக்கு எப்படி இது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது ஒரு தனி ஃபீல் தான். என்னதான் இதை வச்சு நான் கஷ்டப்பட்டாலும் அப்படி ஒருத்தவங்க வந்து நம்மளை அப்ரிஷியேட் பண்ணும்போது அது ஒரு தனி ஹாப்பினஸாக தான் இருக்கும். ஓகே, எப்படி வளர்க்க ஆரம்பிச்சிங்க? எவ்வளோ நாள் ஆகுச்சு இந்த லாங் ஹேர் வளர்க்குறதுக்கு? இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 3 years ஆச்சு இந்த லென்த் வந்து வரதுக்கு. அண்ட் அதுக்கு அடுத்து வந்து நான் 3 months ஒன்ஸ் வந்து ட்ரிம் பண்ணிட்டே தான் இருப்பேன் கீழே. இப்பயுமே ட்ரிம் பண்ணிட்டு வரைக்கும் பண்ணிட்டு தான் இருக்கேன். 3 months ஒன்ஸ் வந்து அம்மா பண்ணுவாங்க. இது வரைக்கும் நான் ஹேருக்குன்ட்டு பார்லர் வந்து போய் இந்த ஸ்பா பண்றதோ இல்ல அந்த மாதிரி எதுவுமே நான் பண்ணது கிடையாது. ஹேர் கட்டே தோ பாருங்க இந்த மாதிரி போட்டு பிச்சு வச்சிருக்கேன் கட் பண்ணி. ஏன்னா அது விட மாட்டாங்க வீட்டுல, ஹேர் கட் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக வச்சுருப்பாங்க. அண்ட் என் பாய் ஃப்ரெண்ட் சைடில் அவங்க வீட்லேயுமே வந்து என் ஹேர் வந்து லென்த்தாக இருக்கிறதா பிடிக்கும். ஸோ அதனால் கட் பண்ணுறேன்னா கூட அவங்க வந்து வேணாம் தான் சொல்லுவாங்க. இப்போ எனக்கு அது பார்த்து எனக்கு பழகிருச்சு. இப்போ கட் பண்ணணும்னா எனக்கு மனசு வர மாட்டேங்குது, கட் பண்ணால் ரெக்ரெட் பண்ணிடுவோம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அப்படி லென்த்தாகவே வச்சுக்கலாம். உங்கள் ஹேர் மட்டும் அப்படியே ஓப்பன் பண்ணி காட்டுறீங்களா எவ்வளோ பெருசு வருது அப்படின்னு சொல்லிட்டு? ஓகே, ஐயோ அப்பா, இதுதான் என்னோட லென்த். பட் பிஃபோர் வந்து நீக்கு கீழேயும் போச்சு. ஸோ வந்து கட் பண்ணிட்டேன்னா இப்போ ஒரு 3 months கழிச்சா திரும்பி வளரும். திருப்பி கட் பண்ணிட்டே தான் கட் பண்ணிட்டே தான் இருப்பேன். கீழே ஸ்பிளிட்டன்ஸ்லாம் வரும்ல நார்மலா, ஸோ அதனால கட் பண்ணிட்டே இருப்பேன். சரி, இதை எப்படி மெயின்டைன் பண்றீங்க? டெய்லி நீங்க கிளம்பும் போது, குளிக்கும் போது, தலை தவட்டும் போது இது ஒரு பெரிய டாஸ்கா இருக்கும்ல? ரொம்ப பெரிய டாஸ்க். ஏன்னா வந்து நார்மலா ஹேர் வாஷ்லாம் நினைச்சாலாம் பண்ணிட முடியாது. பிஃபோரே பிளான் பண்ணணும். யூஸ்வலா நான் வந்து இன்னைக்கு எங்கன்னா வெளியே போறேன்னா அன்னைக்கு நான் ஹேர் வாஷ் பண்ணவே மாட்டேன். முன்னாடி நாளே ஹேர் வாஷ் பண்ணி வச்சாதான். ஏன்னா எனக்கு வந்து எங்க வீட்டுல வந்து ட்ரையரோ ஸ்ட்ரைட்னரோ அந்த கிரிம்பர் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எங்க வீட்ல போட்ட ஃபர்ஸ்ட் ரூலே இந்த மாதிரி இந்த ஹேர் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே வாங்க கூடாதுன்னு தான். நேச்சுரலா அதே எண்ணெய் தான் வீட்ல, அதே தேங்காய் எண்ணெய் தான், வேற எதுவும் கிடையாது. அதுவுமே வந்து லைக் மந்த்லி ஒன்ஸ் அப்படிதான். இப்போ நான் ஆக்சுவலி வந்து ஒழுங்கா மெயின்டைன் பண்றது இல்லை. பிஃபோர் இன்னும் நல்லாவே இருந்துச்சு. இப்போ ஒர்க் போறனால அந்த ப்ரெஷர்ல வந்து கரெக்டாக பண்ண முடியறது இல்லை. ஸோ ஹேர் வாஷ் எல்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ வந்து நான் நேச்சுரலாக தான் என் முடி காயணும், தண்ணி ஊற்றிட்டே இருக்கும் ஹேர்லேருந்து. அது எவ்வளோ தான் நம்ம ட்ரை பண்ணாலுமே ஸோ 2 hours 3 hours ஆகும் என்னோட ஹேர் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகுறதுக்கு. தலை தோட்டுறதே ரொம்ப பெரிய டாஸ்காக இருக்கும்ல? தலை தோட்டுறது ரொம்ப பெரிய டாஸ்க்கு. ஷோல்டர் பெயின் வரும். ஹேர் வாஷ் பண்ணுறேன் அப்படின்னா ஷோல்டர் பெயின் வந்துடும். ஒரு 1 hour ஆகும் எனக்கு வந்து வாஷ் பண்ணுறதுக்கே. லைக் பாதியாக வந்துட்டு பிரிச்சு வச்சு நான் வந்து வாஷ் பண்ணுவேன். ஸோ அதனால ரொம்ப டைம் எடுக்கும் எனக்கு. ஷோல்டர் பெயின், நெக் பெயின் எல்லாமே வரும். அப்போ நாளைக்கு நீங்க ஃபங்க்ஷன் கிளம்புறதுனா இன்னைக்கு சாயந்தரமே குளிக்க போயிடணும். அன்னைக்கு நான் ஹேர் வாஷ் பண்றேன்னா அன்னைக்கு டிலே தான். எங்க வீட்ல வந்து என்னை பார்த்து பயப்படுறது நான் ரெடி ஆகுறதுக்கோ அதுக்கெல்லாம் கிடையாது. என் ஹேருக்காக தான் என்னை பார்த்து பயப்படுவாங்களே. தயவு செஞ்சு நீ பிஃபோர் டே ரெடி ஆயிருன்னு சொல்லுவாங்க. அதனாலதான். ஸோ அதனால பிஃபோர் டேவே என் ஹேர் எல்லாம் நான் செட் பண்ணா மட்டும்தான் நெக்ஸ்ட் டே வந்து என்னால கண்டினியூ பண்ண முடியும். ஆனா அப்படி பார்க்கும்போது வெளியேற ஆட்கள்லாம் என்ன கேட்பாங்க உங்க ஹேரை பார்த்ததுக்கு அப்புறம்? இல்ல உங்க ஆஃபீஸ்க்கு போகும்போது ஆகட்டும், சுத்தி இருக்க ஆட்கள்லாம் என்ன கேட்பாங்க? என்ன சொல்லுவாங்கன்னா மோஸ்ட்டாக ஃபர்ஸ்ட் டிப்ஸ் தான் கேட்பாங்க. எப்படி இவ்வளோ பெருசாக வளர்த்துருக்க, இந்த மாதிரி என்னால் வந்து வளர்க்க முடியல, அந்த மாதிரி தான் நிறைய பேர் கேட்பாங்க.
அண்ட் ஃபர்ஸ்ட் நான் ஜென்யூனாக சொல்கிறது என்னென்னா, நீங்கள் என்ன பண்ணாலும் வளரணும்னு இருந்தால் தான் வளரும். மண்டேல வளரக்கூடாதுன்னு இருந்தால் நம்ம எவ்வளோ அதில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, என்ன ப்ராடக்ட்ஸ் போட்டாலும் சரி, அது வராது. ரொம்ப எஃபோர்ட் போடுறவங்களுக்கு மேபி அந்த குட்டி குட்டி இந்த பேபி ஹேர்ஸ்லாம் வருது சொல்லுவாங்கள்ல, அது ஓகே. பட் லென்த் வருமானது டவுட்டு தான். லென்த் வந்து பை ஜீன் இருக்கணும். அந்த மதர் சைடோ ஃபாதர் சைடோ அந்த ஃபேமிலியோட ஜீன் தான் அது. ஸோ என் அம்மாக்கெலாம் இதை விட லென்த் இருந்திருக்கு, என்னை விட சின்ன வயசில் இருக்கும் போதெல்லாம். இப்போ தான் அவங்க கட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஒரு இதனால எனக்கு வந்து ஹேர் லென்த்தாக இவ்வளோ தூரம் வளருது. இல்லைனா வந்து இவ்வளோ லென்த் வளர்ந்துருக்குமான்னு கேட்டால் எனக்குமே அது டவுட்டு தான். ஆனால் அப்படி பார்க்கும்போது இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்லாம் பண்ணியிருப்பாங்கல்ல, இன்ஸ்டாகிராமில் டிப்ஸ் கேட்குறவங்களும் இருப்பாங்க, இதை விமர்சனம் பண்ணுற ஆட்களும் இருப்பாங்க. ஸோ அப்படி என்னெல்லாம் பண்ணி ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? ஹேர் ரிலேட்டடாகவே சொல்கிறீங்களா? நிறைய பேர் அதுதான் இந்த மாதிரி. எனக்கு பாய்ஸ் கமெண்ட்ஸ் பண்றது ரொம்ப பிடிக்கும். அதுல என்ன பண்ணுவாங்கன்னா, என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஹேர் கொட்டுது, என் ஒய்ஃப்க்கு ஹேர் கொட்டுது, ஏதாவது டிப்ஸ் இருந்தா சொல்லுங்க, அவ ரொம்ப ஃபீல் பண்றா. அது வந்து பார்க்கவே ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும்ப்பா, என்ன ஒரு லவ்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு பசங்க வந்து பொண்ணை கேர் பண்றதுன்றது வேற, ஆனா அவளை கேர் பண்ணி இன்னொருத்தவங்க கிட்ட இருந்து டிப்ஸ் வாங்கி கொண்டு போய் சொல்லணும்னு நினைக்கிறதே வேற. ஸோ அது பாக்குறப்பவே ரொம்ப ஜென்யூனா நல்லா இருக்கும். அப்ப நான் சொல்வேன், ப்ரோ இந்த மாதிரி நேச்சுரலா, நான் எதுவுமே ஆர்டிஃபிஷியலா யூஸ் பண்ண சொல்ல மாட்டேன். இப்போ ரீசெண்டாக வந்து அப்பாவுக்கு வந்து சுகர் இருக்கனால வெந்தயம் ஊற வச்சு தண்ணி குடிப்பாங்க. ஸோ அந்த வெந்தயத்தை வந்து நான் சாப்பிட்ருவேன். ஊற வச்ச வெந்தயத்தை வேஸ்ட் பண்ண வேணாமேன்ட்டு. அதை நான் சாப்பிட்டு ஒரு 1 மந்த்லேயே எனக்கு நிறைய பேபி ஹேர்ஸ் வந்து என்னால் பார்க்க முடியுது, குட்டி குட்டியாக வளருது. ஸோ என்ன கேட்டால் இது ட்ரை பண்ணலாம், ஏன்னா அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால நான் சொல்கிறேன். வெந்தயம் மட்டும் நீங்க சாப்பிட்ருக்கீங்க? ஆமாம், இப்போதைக்கு நான் அதான் பண்ணிட்டு இருக்கேன். வெந்தயம் சாப்பிட்டாலே அந்த குட்டி குட்டி ஹேர்ஸ் வந்து நியூவாக வளர்றது தெரியுது, நல்லாவே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது. அண்ட் வந்து திக்காக இருக்குது, ஹேர் வந்து திக் ஆகுது, கொஞ்சம் நல்லா டென்சிட்டி நல்லா வர மாதிரி ஒரு ஃபீல். அப்ப அதை தாண்டி இந்த தலைக்கு தனியா எண்ணெய் காய்ச்சி தேய்க்கிறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நார்மலா வந்து இந்த செக்ல என்ன சொல்லுவாங்களா, பியூரான கோகனட் ஆயில் அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதை தாண்டி வேற எதுவும் ஆயில். ஓகே, இப்ப தலையெல்லாம் பின்ற மாதிரி எல்லாம் நீங்க பின்னி தான் வீடியோ போடுற மாதிரி நான் நிறைய வீடியோ பார்த்திருக்கேன். பின்றதுக்கே உங்களுக்கு டைம் ஆகுமே, யாரு பின்னி விடுறாங்க? நீங்களே உட்காந்து பின்னுவீங்க? நானே தான் பின்னுவேன். ஆக்சுவலி எனக்கு என்னன்னா, ஹேர் ஸ்டைல் வந்து எனக்கு தெரிஞ்சது ஒண்ணு கொண்டை போடுறது இல்ல தலை பின்றது, அவ்வளவுதான். வேற எதுவும் இந்த அடிஷ்னலா கேர்ள்ஸ் பண்ற மாதிரி இந்த ஃப்ரெஞ்ச் ஃபிளாட் ஆர் அது வேற ஏதோ பண்ணுவாங்கல்ல, அது எதுவுமே எனக்கு பண்ண தெரியாது. பண்ண ட்ரை பண்ணாலும் சிக்காயிடும். நான் இங்க பிடிச்சி இழுத்தா இங்க ஃபுல்லா இப்படி முடிச்சு விழுந்துரும், இல்ல இங்க இழுத்தா இங்க சிக்காயிடும். ஸோ அதனால இந்த ஹேர் ஸ்டைலுன்றது எனக்கு ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம் தான். அம்மா தான் ஹெல்ப் பண்ணுவாங்க எனக்கு, ஏதாவது நான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறேன் அப்படின்னா. நார்மலாக பின்றதுனா நான் பின்னிப்பேன் ஒரு 20 மினிட்ஸ், 20 நிமிஷம் ஆகும் பின்றதுக்கு. இது பின்றதுக்கு மட்டும் 20 மினிட்ஸ். இன்கேஸ் வந்து உள்ள வந்து டேங்கிள் ஆயிடுச்சு, அதாவது சிக்கு விழுந்துருச்சு அப்படின்னா அதை எடுத்து நான் கம்ப்ளீட்டாக வரதுக்கு 1 hour ஆச்சு நான் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அதனால வந்து டைம் எடுக்கும். அதனால நான் மோஸ்ட்டாக கொண்டையிலேயே சுற்றிட்டு இருப்பேன். நான் வெளியே போகிறேன் அப்படின்னா, இப்போ வரும்போது கூட அப்படிதான் வந்தேன். ஏன்னா இப்போ உங்க பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவார் இந்த லாங் ஹேருக்கு, இது அவருக்கு எவ்வளோ பிடிக்கும்? அவங்களோட லவ் பற்றி சொல்லுங்க. ஆக்சுவலி அது ஒரு சூப்பரான ஸ்டோரி தான். காலேஜ் படிக்கும் போதே எனக்கு கொஞ்சம் லென்த் இருந்துச்சு. அவங்க வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு என்னை பார்த்து இம்ப்ரெஸ் ஆனது என் ஹேர்னால தான். அவங்க வீட்டில் வந்து 2மே பசங்க. ஸோ அவங்க அம்மா வந்து என்கிட்ட ஃபஸ்ட்டு சொன்னதே வந்துட்டு, எனக்கு பொம்பளை பொண்ணு இல்லை, நீ என் வீட்டுக்கு வா, நான் உனக்கு வந்து ஹேரில் வந்துட்டு எண்ணெய் வச்சு அழகாக நான் வாரி விட்டு நான் பார்த்துப்பேன், முடி எதுக்கும் கட் பண்ணக்கூடாது அப்படி சொன்னாங்க. அண்ட் இவனுக்கு வந்து என்னோட லென்த் ஹேர் வந்து ரொம்ப பிடிக்கும். சொல்லிகிட்டே இருப்பான், அழகாக இருக்கும் உன்னோட ஹேர், அழகாக இருக்குது அப்படி சொல்லிகிட்டே இருப்பான். ஸோ அவனுக்கும் ரொம்ப பிடிக்கும் என் ஹேர். ஸோ அந்த லவ் பற்றி சொல்லுங்கள். எப்போ ஆரம்பிச்சது? இப்போ 8 வருஷமாக லவ் பண்ணிட்டு இருக்கீங்க. தனியாக கப்புள் பேஜஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு பக்கம் வீடியோவும் போட ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். காலேஜ் படிக்கும் போது தான் நாங்கள் லவ் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ ஆல்மோஸ்ட் 8 years ஆயிடுச்சு நாங்கள் லவ் பண்ணி. கப்புள் அக்கௌண்ட் வந்து இப்போ ரீசெண்டாக தான் ஸ்டார்ட் பண்ணோம், வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் இயர் மேரேஜ் பிளான் பண்ணியிருக்கோம் நாங்கள். ஸோ இப்போ தான் ரீசெண்டாக வந்து ஆக்சுவலி அவங்க வந்து இந்த வீடியோ பர்சனே கிடையாது. எனக்கு இந்த ஃப்ரேமில் வர்றதோ வீடியோஸ் எடுக்கிறதோ இது எதுவுமே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஒன்லி ஃபார் மீ அவங்க இதை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா எனக்கு இது வந்து ஆசை. நிறைய கப்புள் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க, அவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆசையாக இருக்கும், இந்த மாதிரி போடலாம்ப்பா வரியா அப்படி கேட்கும்போது அக்ரீட், ஓகே உனக்கு ஆசையாக இருக்கா நான் பண்ணுறேன் அப்படின்னு நிறைய எஃபோர்ட் போடுவாங்க எனக்காக. அதே மாதிரி வீடியோஸ் போடுற டைம்லையுமே வந்து நிறைய பேட் கமெண்ட்ஸ், நெகட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாம் நிறையா வரும். ஸோ அந்த டைம்ல நான் நிறைய வாட்டி டவுன் ஆயிருக்கேன். அவங்க சொன்னது என்னன்னா, உனக்கு ஒரு விஷயம் நீ பிடிச்சி நீ பண்ணிட்டு இருக்க, உனக்கு இது பிடிக்குது இல்லை அப்படின்னா, ஆமாம் எனக்கு பிடிச்சிருக்கு, சரி அப்போ கண்டினியூ பண்ணு, இன்னொருத்தவங்க நெகட்டிவாக சொல்கிறத பார்க்காது, ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் வந்தால் கூட ஓகே தான், அது போதும் நம்மளுக்கு அப்படின்னு சொன்னது. மோர் தென் தட் இன்னொருத்தவங்களுக்காக நம்ம எதுவுமே பண்ணலையே, என்னோட ஆசைக்காக நான் அதில் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். ஸோ அதனால அவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அதுதான் இப்போ கேட்க வந்தேன். என்னன்னா நானும் உங்களோட ஐடியாஸ் பார்த்துருக்கேன், ஃபாலோ பண்ணியிருக்கேன். நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது ஒரு 50% பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வருதுன்னா, சேம் டு சேம் 50% ஏதோ ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கும். நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எப்போ வர ஆரம்பிச்சது? என்ன நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அதிகமாக ஃபேஸ் பண்ணுறீங்க? நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ்ன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட பாடி டைப் வச்சு தான். குண்டா இருக்கேன் அப்படின்றதுனால நிறைய டேர்ம்ஸ் எல்லாம் வச்சு நிறைய பேசுறது, பர்டிகுலர் பார்ட்ஸ் வச்சுட்டு கலாய்க்கிறது, இந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க. ஆக்சுவலி சொல்ல போனோம்னா
அவங்களோட மென்டாலிட்டி அவ்வளோதான்ற மாதிரி காமிச்சிரும் அவங்க போடுற கமெண்ட்ஸை பார்த்தாலே. ஏன்னா முக்கால்வாசி ஃபேக் ஐடிஸ் தான். ரியல் ஐடியிலேருந்து யாருமே வந்து அவ்வளோ தைரியமாக வந்து கமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஃபேக் ஐடியிலேருந்து போடுவாங்க. அண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கும் நிறைய பேர் அதில் இருக்காங்க. எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமான விஷயம். நிறைய இடத்துல போய் நான் எனக்காக டிஃபெண்ட் பண்ணதே கிடையாது. அவங்கள திட்டுறதுக்கே திரும்பி அங்கேயே உள்ள ஒரு குரூப் இருக்கும். ஸோ மாறி மாறி வந்து அந்த கான்வர்சேஷன் ஓடும். சரி எனிவே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறீங்களா போடுங்க. எனக்கு அதனால தான் என் ஆல்காரிதம் வந்து என் வீடியோ புஷ் பண்ணுதுன்னு சொல்லி நானுமே விட்டுருவேன். இந்த டெலீட் பண்ணுறது இதெல்லாம் வந்து பண்ண மாட்டேன். நான் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணும்போது பண்ணிட்டு இருந்தேன். டெலீட் அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது, நான் ஃபோன் பார்த்துட்டே இருப்பேன், டெலீட் பண்ணிகிட்டே இருப்பேன் உட்காந்து. ஒரு பாயிண்ட் மேலே ஃப்ரஸ்ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளோடா போடுவீங்க, ஏன்டா இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஜென்ரலாக வீடியோ டான்ஸ் ஆடி போட்டிருப்போம். நான் ப்ரொஃபஷனல் டான்ஸர் இல்லை. நான் மைக்கேல் ஜாக்சன் மாதிரியோ பிரபுதேவா மாஸ்டர் மாதிரியோலாம் ஆட முடியாது என்னால். எனக்கு தெரிஞ்ச டான்ஸ் தான் நான் ஆடி போடுறேன். அண்ட் அந்த ரீசெண்ட் ட்ரெண்ட்ஸ் ஏதாவது சாங்ஸ் வருதுன்னா ஆடுவேன். அதை பார்த்துட்டு வந்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுறது. ஏன்னா இவங்க வந்து ப்ரொஃபஷனல் டான்ஸர் மாதிரி அந்த மாதிரி என்ன சொல்லுவாங்க, அதான் டான்ஸ்ன்ற பேரில் என்னவோ பண்ணிட்டு இருக்கோம், உன் பாட்டுக்கு ஆடுற அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கலாய்க்கிறது. அதுக்கப்புறம் வந்து குண்டா இருக்கிறதுனால வந்து கலாய்க்கிறது. அந்த மாதிரி நிறைய வந்து அந்த பாடி டைப்பை வச்சு தான் வந்து நிறைய வந்து கமெண்ட்ஸே வரும். என்ன கேட்டால் என்னென்னா, ஒருத்தவங்களோட பாடி டைப் வச்சு ஒருத்தவங்களோட டேலண்ட்டை வந்து நம்ம எப்பயுமே வந்து ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ரொம்ப குண்டா இருக்கவங்க செம்ம சூப்பராக ஆடுவாங்க, அவங்க அளவுக்குலாம் நம்மளால் ஆடவே முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒருத்தவங்களோட அந்த பாடி டைப் வச்சு கமெண்ட்ஸ் பண்ணவே கூடாது. அண்ட் நான் கிளாசிக்கல் டான்ஸர். நான் ஏன் என்னோட கிளாசிக்கல் வீடியோஸ் எதுவுமே போட்டிருக்க மாட்டேன் என்னோட அக்கௌண்ட்டில். அதை நான் ஏன் போடல அப்படின்னா, இது என்னோட என்டர்டெயின்மெண்ட்காக நான் பண்ணிட்டு இருக்கேன். அங்கே அது என்னோட ப்ரொஃபஷன். நான் கிளாசிக்கல் டான்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 9 இயர்ஸ் கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணேன். அதை நான் போடும்போது இந்த மாதிரி தப்பான ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா, அது என்னால் ஹேண்டில் பண்ண முடியுமான்ட்டு எனக்கு இப்போயும் அந்த இது இல்லை, தெரியல, எனக்கு அந்த தைரியம் இல்லை. ஸோ அதனால் நான் வந்து அதை மட்டும் போடலை. பட் நான் ஸ்கூல் காலேஜஸ்லலாம் வந்து கிளாசிக்கல் டான்ஸ் தான். ஆனால் இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப உடஞ்சிருப்பீங்களா? ஒரு கமெண்ட்டை பார்த்தோ இல்லை ஒரு சில விஷயங்கள் பேசுகிறத பார்த்தோ உடஞ்சிருப்பீங்க. அப்படி எந்த விஷயம் வந்து உங்களை ரொம்ப டவுன் ஆக்குச்சு? என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ ரீசெண்ட் டேஸ்லேயே வருது. நான் ஆக்சுவலி வந்து எஃபியோட கனெக்ட் பண்ணி நான் வீடியோஸ் இப்போ தான் போட ஆரம்பிச்சிருக்கேன். முன்னாடி அது பண்ணதில்லை, இப்போ தான் போடுறேன். இன்ஸ்டாவில் கூட எவ்வளோ பெட்டர் பர்சன் இருக்காங்க. எஃபியில் போய் பார்த்தீங்கன்னா 100னா 99 கமெண்ட்ஸ் நெகட்டிவாக மட்டும்தான் இருக்கும். ஃபுல்லாக பூமர் அங்கிள்ஸ், அந்த காலத்தால் ஏஜ்டு கேட்டகரிஸ் தான். அவங்க போடுறதெல்லாம் முக்கால்வாசி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீ டான்ஸ் ஆடி இப்படி தான் பொழைச்சி சம்பாதிக்கணுமா, இந்த பொழைப்புக்கு நீ வேற ஏதாவது பண்ணிட்டு போகலாம், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இதில் தான் சம்பாதிக்கிறேன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? அண்ட் வந்து நான் ஒர்க் பண்ணுறேன்றது நான் என்னோட இன்ஸ்டாவில் நான் காமிச்சது கிடையாது. ஸோ எனக்கு என்ன டவுட்டுன்னா, எப்படி இவ்வளோ ஈஸியாக வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு பர்சனை பார்த்து இப்படி ஜட்ஜ் பண்ணிடுறாங்க அப்படின்ட்டு இருக்கும். ஜஸ்ட் பிகாஸ் நான் வீடியோ போடுறேன்றதுனால என்னோட கேரக்டர் பற்றி உங்களுக்கு தெரியாது, நான் என்ன ப்ரொஃபஷன் உங்களுக்கு தெரியாது, எதுவுமே தெரியாமல் இப்படி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறது. அண்ட் என் பாய் ஃப்ரெண்ட் கூட நான் வீடியோஸ் போட்டேன் அப்படின்னா, அதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, இப்போ எல்லாரும் வந்து வேலைக்கு போகாமல் ஒய்ஃபை வந்துட்டு ஆட விட்டு சம்பாதிக்கிறாங்க அப்படின்ட்டு அவனெல்லாம் இழுத்து திட்டுவாங்க. ஸோ அது ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். அது பார்க்கும்போது ஒரு பர்சன் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அதை வந்து அவங்க அப்ரிஷியேட்லாம் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிகிட்டே போயிடலாம். ஆனால் அதை விட்டு ஃபேமிலி கொண்டு இழுத்து திட்டணும்னு அவசியமே கிடையாது. என் அம்மா அப்பாவை திட்டுறது, பாய் ஃப்ரெண்டை திட்டுறது, இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ன திட்டும் போது எனக்கு அது தெரியல, இன்னொருத்தவங்களை திட்டும் போது தான் ரொம்ப கஷ்டமாகும் எனக்கு. ஆனால் அப்படி பார்க்கும்போது நான் அதிகமாக உங்களோட வீடியோஸ் பார்க்கணும், அதிகமாக நீங்கள் சொன்ன மாதிரி உடல் இடையையும் அந்த பாடி ஸ்ட்ரக்சரே வச்சு தான் அதிகமாக வந்து விமர்சனம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்ப்பாங்க. இப்போ உங்க பாய் ஃப்ரெண்ட் வீட்டில் இருக்க ஆட்களும் பார்க்குற மாதிரியான சூழ்நிலை வரும். அவங்களாம் என்ன சொல்லுவாங்க, என்ன பேசுவாங்க அதை வச்சு பார்க்கும்போது? ஆக்சுவலி என்னென்னா, என் வீட்டில் வந்து நான் ஸ்டார்டிங்கே வந்து இந்த கிளாரிட்டி கொடுத்துட்டேன் எங்கள் வீட்டில். என் அம்மா அப்பா ரொம்ப ஜாலி டைப், ஜோவியல். ரொம்ப வந்து இந்த ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது, இதை பண்ணக்கூடாது, பொண்ணுனா இப்படி தான் இருக்கணும், அந்த மாதிரிலாம் இல்லை. உனக்கு ஒன்று பிடிக்குதா நீ அதை பண்ணு, தப்பான விஷயம் எதுவும் நம்ம பண்ண போகிறது கிடையாது. ஸோ உனக்கு பிடிக்குதா நீ பண்ணு, நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு தான் எங்கள் வீட்டில். ஸோ நான் அவங்கக்கிட்ட ஸ்டார்டிங்கே நான் கிளாரிட்டி கொடுத்துட்டேன். இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் சோஷியல் மீடியாவில் வரும், இது காமனான ஒரு விஷயம் தான், இதை பார்த்து எங்கேயும் வந்து இதுவாக வேணான்ட்டு. அண்ட் ரிலேட்டிவ் சைடில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்துச்சு. ஏன் இப்படிலாம் வீடியோ போடுறா, ஏன் வந்து இதெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, ஒழுங்காக வந்து இது பண்ண சொல்லுங்கள், அவளை வேலைக்கு போக சொல்லுங்கள், இந்த மாதிரிலாம் பண்ண வேணாம், நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்வாங்க. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு அந்த டெஃபினிஷனே எனக்கு பிடிக்காது. இது என்ன நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் செட் ஆகாது, நம்ம ஃபேமிலி இப்படி இல்லை. ஒரு பர்சன் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பண்ணக்கூடாதா? ஜஸ்ட் பிகாஸ் இப்படி ஒரு ஃபேமிலியிலேருந்து வரோன்றதுனால இதை மட்டும் தான் நீங்கள் பண்ணணுன்ட்டு அந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி வைக்கிறதே எனக்கு அது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிடிக்கல. ஸோ ஃபேமிலியில் வந்து எனக்கு அது சப்போர்ட் பண்ணாங்க. ரிலேட்டிவ்ஸ் என்ன வேணால் பேசட்டும், உனக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு அது தெரியும் நான் எவ்வளோ டிப்ரெஸ் ஆனேன்ட்டு. ஏன்னா அந்த சினிஃபீல் விட்டு வந்தது ஃபேமிலிக்காக.
ஸோ இதுவும் பண்ணக்கூடாதுன்னு ஸ்டாப் பண்ணால் நான் கண்டிப்பாக வந்து ரொம்ப ஹர்ட் ஆவேன்றது அவங்களுக்கே தெரிஞ்சுது. ஸோ அந்த ரீசனால அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் பாய் ஃப்ரெண்ட் வீட்டில் வந்துட்டு அவங்க பிரதர் அண்ட் இவங்க மட்டும்தான் சோஷியல் மீடியா ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ அவங்களுமே பெருசாக எதுவும் சொன்னது கிடையாது. ஓகேம்மா உனக்கு பண்ணணும்னு தோணுதா நீ பண்ணு பரவாயில்ல அப்படின்னு தான் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதே மாதிரி நான் இன்னும் ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் வந்து நோட் பண்ணது என்னன்னா, ஒரு வீடியோக்காக நம்ம ஒரு ஆடை அணியிரும், இந்த வீடியோக்கு இந்த பாட்டுக்கு இந்த ட்ரெஸ் போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம ஒரு ட்ரெஸ் போடும்போது ஃபாலோவர்ஸ்க்காக வந்து நீங்க ட்ரெஸ்ஸை வந்து கம்மி பண்ணி போடுறீங்களா, நீங்க வந்து இப்படி பண்ணா ஃபாலோவர்ஸ் வாங்கிடலாம், இப்படி பண்ணா வியூஸ் வந்துடும், இப்படி பண்ணா வந்து உங்களுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் கிடைச்சிரும், ஸோ அதுக்காக நீங்க இந்த மாதிரி வீடியோ பண்ணி போடுறீங்க, இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வரும்போது எப்படி இருக்கு உங்களுக்கு பார்க்கும்போது? ஆக்சுவலி எனக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸிங் பத்தி கமெண்ட்ஸ் பண்ணும்போது எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் கேட்க தோணும். நார்மலா இப்போ உங்க வீட்லயும் கேர்ள்ஸ் இருப்பாங்க. இப்போ ரொம்பவே மாடர்ன் ஆயிடுச்சு சிட்டி எல்லாருமே இந்த ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட்னு போடுறதுன்றது காமனான ஒரு விஷயம் தான். உங்க வீட்ல யாராவது இப்படிதான் போட்டா இப்படிதான் பாப்பீங்களா அப்படின்றது தான் எனக்கு கேட்கவே தோணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஜீன்ஸ் டிஷர்ட் நம்ம போட்டு ஆடுறோம்னா அதுல போய் நான் வந்துட்டு தலையை வந்துட்டு பின்னி பூ வச்சுட்டோ ஷால் போட்டுட்டோ ஆட முடியாது. அந்த டாப்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளால இருக்க முடியும். ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளால ரெடி ஆகவும் முடியும். சுடிதாரே போட்டாலும் கூட ஷால் போட்டே ஆகணும்னு மேண்டேட்ரி எதுவுமே கிடையாது. அது என்னோட கம்ஃபர்ட் தானே. நான் வெளியே எங்கனாவது போறேன் அப்படின்னா நான் இன்செக்யூர்டா ஃபீல் பண்றேன்னா கண்டிப்பா நான் அது வியர் பண்ண தான் போறேன். என் வீட்டுக்குள்ள நான் என்னோட ரூம்குள்ள நான் டான்ஸ் ஆடி நான் போடுறேன். ஸோ இதுல வந்து நீ இதை ஷால் போடு இப்படி பண்ணு அப்படி பண்ணும் போது எனக்கு என்ன தோணும்னா உங்க பார்வையில அது தப்பா தெரியுதுன்னும் போது நான் ஒன்றும் பண்ண முடியாது. இட்ஸ் ஜஸ்ட் அ பாடி பார்ட், அவ்வளோதான். அதை தாண்டி ஒன்றும் கிடையாது. ஆனா அதை வந்து நீங்க இப்படி ஒரு பார்வையால பாக்குறீங்க அப்படின்னா அது தப்பு. எனக்கு ஃபீல் பண்ணது உண்டா, என்னடா இப்படி பேசுறாங்க, இவ்வளவு பேசுறாங்க? நிறைய வாட்டி ஃபீல் பண்ணியிருக்கேன். அண்ட் டில் நவ் எனக்கு அது தோணும். ஆனா அது என்ன எதுவும் இம்பாக்ட் பண்ணதில்லை. இவங்க இப்படிதான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். ஸோ அதனால நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பார்த்து நான் வந்து வீடியோ போடுறதை ஸ்டாப் பண்ணணும்னு நான் என்னைக்குமே நினைச்சதில்லை. ஆனா நிறைய டைம் வந்து திட்டணும்னு எனக்கு தோணும் பயங்கரமா. ஆனா திட்ட முடியாது. அவங்க லெவல்ல நம்மளும் இறங்கி போயிட்டு அவங்களுக்கும் கமெண்ட்ஸ்ல மட்டும் தான் வருமா இல்ல டிஎம்லயும் வந்துரும்? டிஎம்ல வந்து இன்னும் மோசமாலாம் வரும். டிஎம்ல வந்து அசிங்கமா சேட் பண்றது, உன் நம்பர் கொடு நான் கால் பண்றேன், வீடியோ கால் பண்றேன், அந்த மாதிரி தப்பா பேசுறது இதெல்லாம் நிறைய வரும். ஸோ டிஎம்ஸ் வந்து ஒரு பாயிண்ட் மேல நான் வந்து ஓப்பன் பண்றதே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இதுக்கு மேல நம்மளால முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அதுக்கு அடுத்து என்னோட இன்ஸ்டா ஐடி வந்து என் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருக்கும். ஸோ நான் அவங்க கிட்ட சொல்றது என்னன்னா எனக்கு ப்ரொமோஷன்ஸோ ஏதோ ஒன்று வருதுன்னா நீயே பார்த்துக்கோப்பா, டிஎம் எல்லாம் என்னால் இதுக்கு மேலே பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து என்னோட ஐடி எல்லாமே ஹேண்டில் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அப்படிதான் வந்து இப்போ வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. ஓகே, இந்த தனியார் நிகழ்ச்சிக்குள்ள எப்படி போனீங்க, என்ன நடந்தது, அங்க என்னெல்லாம் பேசினாங்க? ஏன்னா அங்க வந்துட்டு ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் லாங்கர் உட்காந்துருக்குன்றப்போ மேஜரா நீங்க ஃப்ரண்ட் ரோல உட்காந்துருக்கீங்கனால பார்க்க முடிஞ்சது. அதுல நீங்க அதாவது குறிப்பிட்டு தெரியுற அளவுக்கு இருந்தது. ஸோ அப்படி இருக்கும் அந்த நிகழ்ச்சியில நடந்தது என்ன விவாதம் போச்சு அதிகமா? லாங் ஹேர் கண்டென்ட்னும் போது அவங்க மோஸ்ட் ஆப்வியஸாக அந்த மாதிரி ஒரு மாடலோ இல்லை அந்த மாதிரி ஒரு பர்சனோ தான் தேடுவாங்க. இன்ஸ்டாவில் வந்து நான் ஆல்ரெடி வந்து இந்த லாங் ஹேர் ஷோ பண்ணி இப்போ ரீசெண்ட் டேஸ்லாம் நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். லைக் ஹேர் வந்து லூஸ் ஹேர் விட்டு தான். எனக்கு என்னென்னா எனக்கு ஹேர் இருக்குது, நான் ஏன் ஃப்ளெக்ஸ் பண்ணக்கூடாது? இருக்கு, நான் காமிக்கிறேன், அவ்வளோதான். ஸோ வந்து வீடியோஸ் நான் ரெகுலராக போடுறதுனால அதுலேருந்து தான் ஒரு பர்சன் வந்து ரீச் பண்ணாங்க. அங்கேருந்து வந்து ப்ரொடியூசர் டீம் சைட்லேருந்து ரீச் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஷோ இருக்குது, லாங் ஹேர் ரிலேட்டட் டாபிக், உங்களுக்கு வந்து அது ஆப்டாக இருக்கும், நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டடா அப்படின்னு கேட்டாங்க. சரி ஓகே நானும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனது தான் அந்த ஷோ. அங்கே போகும்போது நாங்கள் நினச்சி போனதே வேறு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் எப்படி நினச்சோம் அப்படின்னா அந்த டாம்பாய் ஹேர் கட் வந்து ஷார்ட் ஹேர் விசஸ் லாங் ஹேர். ஆனால் அது வந்து அங்கே போனதுக்கப்புறம் எப்படி மாறிடுச்சு அப்படின்னா அவங்களுடைய செக்ஷுவாலிட்டி பற்றின்ற மாதிரி டேர்ன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நேரத்துக்கு மேலே வந்து எங்களுக்கு ஆப்போசிட் ஜெண்டர் மேலே அட்ராக்ஷன் கிடையாது, எங்களுக்கு சம்டைம்ஸ் சேம் ஜெண்டர் மேலே அட்ராக்ஷன் இருக்கும். ஸோ டாப்பிக்கே கொஞ்சம் ட்விஸ்ட் ஆக ஆரம்பிக்கும் போது தான் எங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆச்சு, இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு, இப்போ நாங்கள் இப்போ என்ன பேசணும். ஏன்னா வெறும் ஹேர் பற்றினா நம்மளால டிஃபெண்ட் பண்ண முடியும். போக ஆரம்பிக்கும் போது எங்களால் அது டிஃபெண்ட் பண்ண முடியல. இப்போ வந்து நாங்கள் என்னன்னு பேசுறது, ஏன்னா நாங்கள் வேற ஏதாவது அங்கே வந்து அப்ஜெக்ட் பண்ணால் அது வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டையோ இல்லை அவங்களோட பர்சனல் விஷயத்தையோ நம்ம வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அவங்கள நம்ம வந்து பர்சனலாக அட்டாக் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி யாரையும் ஹர்ட் பண்ணிடக்கூடாதுன்றதுனால நாங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிட்டோம். எங்களுக்கு வந்து அந்த டாபிக் வந்து நிறைய பேருக்கு ஆக்சுவலி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டது என்னென்னா ஸ்டார்டிங்கில் வந்து எங்களுக்கு அது வேற மாதிரி இருந்துச்சு, பட் கம்ப்ளீட் ஆகும்போது அது வேற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ எப்போ தெரிய ஆரம்பிச்சு. ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூக்கு மேல நமக்கு ரன் ஆயிட்டே இருக்கும், ஒரு கட்டத்துக்கு மேல தெரிய ஆரம்பிச்சிரும் இன்னும் நம்ம வேற எங்கேயோ போயிட்டு இருக்க மாதிரியே இருக்குன்னு சொல்லி தெரியும். எங்களுக்கு எப்போ தோணுச்சு அப்படின்னா ஸ்டார்டிங் வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க, அதுல வந்து எப்படின்னா நாங்க ஜென்ரலா வந்துட்டு பாய்ஸ்க்கு வந்து அட்ராக்ட் ஆகுறது இந்த மாதிரி ஃபெமினின் எனர்ஜி பத்தி தான். ஒரு பொண்ணுன்னா அவளுக்கு அழகுனா இதுதான், லைக் இந்த மாதிரி ஹேர் வச்சிருக்கிறது, நல்லா அவங்க க்ரூம் பண்ணிக்கிறது, நல்லா ட்ரெஸ் பண்றது, இதெல்லாம் தான்.
இப்போ வந்து கம்ப்ளீட்டா நீங்க வந்து டாம் பாய் ஹேர் கட் பண்ணா கூட பரவாயில்ல. பண்ணிட்டு ட்ரெஸ்ஸிங்கும் பாய் மாரியே பண்றீங்க. ஒரு ஷர்ட் போட்டு, ஒரு ஒரு பேண்ட் போட்டு, நாங்களும் ஜீன்ஸ் டீ ஷர்ட் போடுவோம் தான். பட் எங்களோட அத கேரி பண்ற விதம்னு ஒண்ணு அந்த லுக் இருக்குல்ல. லைக்கே வந்து மென் அண்ட் லுக் லுக் லைக் மாதிரி. லைக்கே மென் மாதிரி ஆயிடுது. அண்ட் ஆல்சோ ஆட்டிட்யூடும் மென் மாரி ஆயிடுது. இப்ப நாங்க ஜீன்ஸ் டீ ஷர்ட் போட்டாலும் அந்த ஃபெமினின் மாரி இருப்போம். பட் அவங்களுக்கு அது இருக்க மாட்டேங்குது. அவங்க வந்து உட்கார்றதே வந்து உட்கார்ற இப்படி பாய் தோரணை. மாரி உட்கார்றது. அந்த ஆட்டிட்யூட் எல்லாமே அப்படி இருக்கும்போது, ஸோ வந்து எங்களுக்கு அது டிஃபரெண்ட்டா ஃபீல் ஆகுதுன்ற மாரி பேசிட்டு இருந்தோம். இதுவரைக்கும் கரெக்ட்டா போச்சு. அதுக்கு அடுத்து நாங்க ஏன் இப்படி மாறணும்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்பதான் ஆக்சுவலி வந்து அது டீவியேட் ஆக ஆரம்பிச்சது அந்த டாபிக் எல்லாமே. நெறைய பேர் அவங்க பெர்சனல் லைஃப்ல வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து பார்த்து ஒரு ஒரு பாயிண்ட் மேல ஃப்ரஸ்ட்ரேட் ஆயி, நான் பொண்ணுன்னு காமிச்சா தானடா நீங்க இப்படிலாம் பண்றீங்க. அதனால நான் வந்து மாறுறேன்னு சொல்லிட்டு தான் நெறைய பேர் வந்து ஹேர வந்து ஷார்ட்டா கட் பண்ணி, அவங்க வந்து ஒரு பாய் மாதிரியான ஒரு கெட்டப்ல வந்துட்டு இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அண்ட் அத அவங்க சேஃபா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாரி சொல்லும்போது தான் எங்களால எதுவுமே அப்போஸ் பண்ண முடியல. ஒரு பாயிண்ட்க்கு வந்து அது கரெக்ட்ன்னு எங்களுக்கு ஃபீல் ஆக ஆரம்பிச்சது. ஏன்னா நைட் 2 மணி ஆச்சுன்னா எங்களால போ முடியும். உங்களால போ முடியுமான்னு கேட்டாங்க. நாங்க போவோம்னு நாங்க சொன்னோம். பட் இருந்தாலும் ஒரு ஒரு இடத்துல யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஒரு பொண்ணா நாங்க வந்து 2 மணி, 3 மணிக்கு நாங்க வந்து போறது வேற. பட் அவங்க வந்து ஒரு பாய் கெட்டப்ல போகும்போது, லிட்டரலா பாய் மாரி தான் இருக்கு. ஒரு ஹெல்மெட்லாம் போட்டாங்கன்னா, லிட்டரலா அப்படிதான் இருக்காங்க. ஸோ அவங்களால ஈஸியா போக முடியும். ஸோ ஒரு இடத்துல யோசிக்கும்போது அவங்க சொல்றது கரெக்ட்ன்னு தான் ஃபீல் ஆச்சு எங்களுக்கு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல எங்க விவாதம் பெருசாக ஆரம்பிச்சது. ஏன்னா நெறைய இடத்துல வந்துட்டு வாக்குவாதம் மாரிலாம் போக ஆரம்பிச்சிருச்சு. அவங்க ஒண்ணு சொல்ல, இவங்க ஒண்ணு சொல்ல, உங்கள நீங்க வந்து பார்க்கறதுக்கே பயமா அப்ப நீங்க வந்து செக்யூரிட்டி வந்து நீங்க வந்து மீன் பண்றீங்களா? ஏன் அப்ப நாங்க பொண்ணு வந்து பொண்ண பார்க்க கூடாதா? ஒரு பொண்ணு வந்து ஒரு பொண்ண ரசிக்க கூடாதா? ஆ. என் கண்ணுக்கு நீங்க அழகா தெரியுறீங்க. அதனால நான் வந்து உங்கள வந்து இது பண்றேன். நான் வந்து நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நான் வந்து இது ஆரம்பிச்சிருக்கிற மாரி பண்றேன். அதுக்காக நான் பொண்ணு இல்லைன்னு ஆயிர முடியுமா? எனக்கு வந்து மென்னோட இந்த மாரி நெறைய விமர்சனங்கள்லாம் போச்சுல்ல. அது எங்க வந்து ரொம்ப ஃபயரா ஆக ஆரம்பிச்சது? ஆக்சுவலி என்னன்னா, ஃபர்ஸ்ட்டே அந்த விஷயத்துல நீங்க நோட் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நாங்க பேசியிருப்போம். ஜென்ரலாவே பொண்ணுங்களோட மைண்ட் செட் எப்படின்னா, இன்னொரு பொண்ண அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரத்துல. அழகா இருக்கேன்னா கூட அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மனசு வராது. ஏன்னா, அந்த பொசசிவ்னஸ் ஜென்ரலா பொண்ணுங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். பசங்கலாம் வந்து ஈஸியா எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்துருக்கேன். ஷர்ட் நல்லா இருக்குடா, மச்சான் நல்லா இருக்குடா சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஹேர் நல்லா இருக்குடான்ட்டு. பட் பொண்ணுங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த மாரி ஒரு காம்ப்ளிமெண்ட்ஸ் குடுக்கவே மாட்டாங்க. அங்க வந்து பார்க்கும்போது ஏகப்பட்ட காம்ப்ளிமெண்ட்ஸ். அங்க ஆன் ஷோல நடந்தத விட ஆஃப் ஷோ நெறைய நடந்துச்சு. பின்னாடி நாங்க ரெடி ஆயிட்டு இருக்க டைம்ல மேக்கப் ரூம்ல ஒருத்தர் ஒரு பொண்ணு கிட்ட போயிட்டு உங்களோட ஹேர் அழகா இருக்கு. நீங்க அழகா இருக்கீங்க. நீங்க பண்ணிருக்க யார் ட்ரெஸ் அந்த நல்லா டாம் இருக்கு. பாய்ல இருக்கவங்க அங்க வந்து டாம் பாய்ஸ்ல இருக்கவங்க லாங் ஹேர் கேர்ள்ஸ் நெறைய பேர் அப்ரோச் பண்ணி நெறைய பேர் கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. பட் நாட் இன் அ பேட் வே. ஜெனரலா அப்ரிஷியேட் பண்றது, காம்ப்ளிமெண்ட்ஸ் பண்றது நெறைய பண்ணிட்டு இருந்தாங்க. அது என்கிட்டயே வந்து ஒரு பொண்ணு வந்துட்டு கவிதை சொல்லிட்டு இருந்தாங்க வேற. நான் ஒரு கவிதை சொல்லும்போது, ஓகே சூப்பர் தேங்க் யூ அப்படின்னு. 2வது சொல்லும்போது நான் ஆக்சுவலி வந்து ஷாக் ஆயி பார்த்துட்டு இருந்தேன். எப்படி இவங்க இவ்ளோ ஒரு கவிதை சொல்ற அளவுக்கு எப்படி உங்களுக்கு இந்த மைண்ட் செட் இருக்கு? நானுமே அது பண்ணுவேனான்னு கேட்டா எனக்கு தெரியல தான். ஒரு பொண்ணு அழகா இருக்கிறத பார்த்தேன்னா, ஜென்யூனா போய் என்னால அவ்வளோ சீக்கிரம் சொல்ல முடியுமான்னு கேட்டா எனக்கு தெரியல. பட் இன்கேஸ் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படி இருந்தாங்கன்னா, அழகா இருக்க, நல்லா இருக்கு சொல்லுவேன். அதிகபட்சமே அழகா இருக்குன்ற வார்த்தை தான். அவ்வளோதான். அதுக்கு மேல இந்த கவிதை சொல்ற அளவுக்குலாம் தாராள மனசு பொண்ணுங்களுக்கு இருக்காது. ஸோ இதுதான் ஜென்ரலாவே. அப்படி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக் ஆச்சு. நான் அவங்க கிட்ட அதான் சொல்லிப்பேன். அந்த எனக்கு தெரிஞ்ச அந்த ஷோல அத டெலிகாஸ்ட் பண்ணாங்க ரீசென்ட்டா அந்த இதுலலாம் வந்துச்சு. இன்ஸ்டாலலாம் ரீல் வந்து வைரல் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அந்த பொண்ணு வந்து எனக்கு கவிதை சொல்லியிருந்தாங்க. எனக்கு என்ன ஷாக் ஆச்சுன்னா, ஒரு பாய் பண்ணக்கூடிய விஷயத்த ஒரு கேர்ளா இருந்து பண்ணிட்டு இருக்காங்களோ! அப்டின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீல் ஆக ஆரம்பிச்சது. ஏன்னா ஒரு பையன் தான் அந்த மாரி ஒரு பொண்ண அட்மையர் பண்ணி கைண்ட் ஆஃப் ஃப்ளர்ட் பண்ற மாதிரி இதெல்லாம் பண்ணுவாங்க. பட் இங்க பொண்ணே பண்ணிட்டு இருக்காங்களே! அப்போ அவங்களோட ஜெண்டரே மாறுற மாரி ஒரு ஃபீல் தானே இருக்கு இங்க. அவங்க கேர்ள் சொல்றாங்க. அந்த கேர்லிஷ் பிஹேவியரே இல்லையே! கேர்லிஷ் பிஹேவியர் எப்டி இருக்கும்னா, இன்னொரு பொண்ணு அழகா இருக்கான்னா அவ கிட்ட போமாட்டோம். பொசசிவ் ஆகும். ஆனா இங்க வந்து அப்படியே ஆப்போசிட்டா நடக்குது. அந்த பொண்ணு கிட்ட போய் பேசுறோம் வாலண்டியரா. ஸோ இதுல தான் வந்து ஆக்சுவலி எங்களுக்கு வந்து ஃபீல் ஆக ஆரம்பிச்சது. இவங்க பாய்ஸா இருக்காங்க போல அப்டின்றது எங்களுக்கு தோணுச்சு. ஆனா அது எங்க பெருசா அவங்க சைடுல இருந்து பூம் ஆக ஆரம்பிச்சது? எப்படி நீ என்னைய சொல்லலாம்? நாங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஆக்சுவலி டிஃபைன் பண்ணது தான் அங்க பிரச்சனை. நாங்க வந்து எப்படி டிஃபைன் பண்ணோம்னா, ஒரு கேர்ள்னா இப்படிதான் இருக்கணும். லைக் இப்படிதான் இருக்கணும்னு அந்த ஸ்டாண்டர்ட் நாங்க வந்து செட் பண்ணோம். நீங்க யாரு அந்த ஸ்டாண்டர்ட் செட் பண்றதுக்கு? நீங்க எப்படி நீங்க டிஃபைன் பண்ண முடியும் ஒரு கேர்ள்னா இப்படிதான் இருக்கணும்ன்ற மாதிரி அவங்க கேட்டாங்க. இந்த இடத்துல வந்து அவங்க சொல்றது தப்பு கிடையாது. நாங்க சொல்றதும் தப்பு கிடையாது. நாங்க வந்து எப்படி சொன்னோம் அப்படின்னா, இப்ப லாங் ஹேர் நாங்க வச்சிருக்கோன்ட்டு அவசியம் இல்ல. ஒரு நார்மலா வந்து ஒரு ஹிப் லெவலோ, ஷோல்டர் லெவலோ ஹேர் கூட வச்சுக்கலாம். இந்த மாரி வச்சு நம்ம எந்த ட்ரெஸ் நம்ம பண்ணாலுமே, அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏத்த மாரி நம்மளால ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணிக்க முடியும். அதுக்கேத்த மாரி நம்மளால வந்து ரெடி ஆக முடியும். பட் இன்கேஸ் டாம் பாய் கட் பண்ணிட்டோம்னா, ஒரே ஹேர் ஸ்டைல், ஒரே மாதிரியான ஒரு லுக் தான் நம்ம கேரி பண்ண முடியும். அந்த அந்த லுக்க மாத்தவே முடியாது ஹேர் கட் பண்ணிட்டா. ஸோ ஆப்வியஸா நீங்க அந்த பாயிஷா தான் இருக்க முடியும். சாரி கட்டினா செட் ஆகுமான்ட்டு உங்களுக்கு டவுட்டா இருக்கனால சாரி கட்ட மாட்டீங்க. அந்த கேர்லிஷ் ட்ரெஸ் எதுவுமே நீங்க பிக் பண்ண மாட்டீங்க. பாய் ட்ரெஸ் மட்டும் தான் பிக் பண்ணுவீங்க. ஸோ இது எல்லாமே நீங்க வந்து இத விட்டுடுறீங்களே அப்படின்ற ஒரு ஃபீல் நாங்க வந்து இருந்ததுனால ஷேர் பண்ணோம். அவங்க கேட்டது என்னன்னா, ஒரு கேர்ள்னா லாங் ஹேர் தான் வைக்கணும்ட்டு ஏதாவது ரூல் இருக்கா?
ஷார்ட் ஹேர் வைக்கக்கூடாதுன்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா, இதுதான் அவங்க வந்து கேட்டது. அண்ட் ட்ரெஸ்ஸிங் பற்றி நீங்கள் எப்படி இந்த மாதிரி சொல்ல முடியும், அதில் தான் ஆக்சுவலி ஹீட்டட் கான்வர்சேஷனே ஸ்டார்ட் ஆச்சு. நாங்கள் சொன்னது வேற, அவங்க சொல்ல ஆரம்பிச்சது வேற. ஓகே, கடைசியாக ஒரே ஒரு கேள்வி மேம், இந்த லாங் ஹேர் பற்றின ஒரு விஷயம் தான். இது வந்து நிறைய பேருக்கு வந்து பொறாமையும் இருக்கும், நிறைய பேர் வந்துட்டு ஒரு மாதிரி அட்மையரும் பண்ணுவாங்க. ஓகே சூப்பராக இருக்கு, இல்லை எப்படி இப்படி இருக்கு, இது வந்து ஒட்டு முடியா, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து வரும்ல. இப்போ பார்க்குற ஆடியன்ஸுக்கு, பார்க்குற பெண்களுக்கு ஒரு டிப்ஸ், லாங் ஹேர் வைக்கணும், லாங் ஹேர் வளர்க்கணும்னு ஆசை இருக்கவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? லாங் ஹேர் வளர்க்க ஆசைப்படுறவங்க கரெக்டான நல்லதா லாங் ஹேர் வளர்த்தா மெயின்டைன் பண்ண முடியுமா, இல்ல அதுல எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு? அதுல நிறைய கஷ்டங்களும் இருக்கு. நினைச்சா ஃபர்ஸ்ட் டைம்க்கு ரெடி ஆக முடியாது. ஹேர் ஸ்டைல் பிடிச்ச ஹேர் ஸ்டைல் வந்து அன்லெஸ் நீங்க அது ஆல்ரெடி சின்ன ஹேர் இருக்கும் போதே ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு அது வந்து பண்ண முடியும். இல்லைன்னா வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஹேர் ஸ்டைல் நினைக்கிற மாதிரிலாம் மாற்ற முடியாது. அண்ட் லூஸ் ஹேர் வந்து விடவே முடியாது. இப்போ நான் அந்த ஷோவில் லூஸ் ஹேர் விட்டுருந்தேன். பட் ஜென்ரலாக நான் வெளியே போகும்போது லூஸ் ஹேர் விட்டேன் அப்படின்னா குட்டி சாத்தான்னு என்னை கலாய்ப்பாங்க. ஏன்னா வந்து எனக்கு என் நீக்கு கீழே இருக்கும் என் முடி. பின்னாடி இருந்து பார்க்கும்போது வெறும் இப்படி ஹேர் மட்டும் தான் தெரியும். என்னோட ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக மறைச்சிரும். ஸோ அதை பார்த்து எல்லாருமே வந்து கலாய்ப்பாங்க. ஆனால் எனக்கு வந்து நிறைய பொண்ணுங்களை பார்த்து ஆசையாக இருக்கும். ஷார்ட் ஹேர் வச்சுருக்கவங்களா ஹேர் இப்படி பண்ணிட்டு போவாங்க, சும்மா சும்மா இப்படி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஆசையாக இருக்கும், நம்மளால் இந்த மாதிரி வந்து பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து நெகட்டிவ்ஸும் நிறைய இருக்குதான். பட் ஒரே ஒரு பாசிட்டிவ்னா இதுதான், நிறைய பேர் வந்து யூனிக்காக இருக்குன்ட்டு வந்து சொல்லுவாங்க. ஒரு 10 பேர் இருக்க க்ரௌடில் நம்ம லாங் ஹேர் வச்சுருந்தோன்னா நம்ம மட்டும் தனியாக அங்கே தெரியும். ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ். டிப்ஸ்ன்னு பார்த்தா என்ன கேட்டால் நேச்சுரலாக போகிறது பெட்டர்னு நான் சொல்லுவேன். அவங்களோட இன்டேக்ஸை வந்து மாற்றினாலே போதும். அண்ட் வந்து ஹேருக்கு இந்த கருவேப்பிலெல்லாம் சாப்பிட சொல்லுவாங்க வெறும் வயிற்றுல. இது சாப்பிட்றது, இல்லை நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி வெந்தயம் சாப்பிட்றது, அண்ட் ஆயில் வந்து ப்ராப்பராக வச்சு அட்லீஸ்ட் ஒரு 2-3 days ஒன்ஸ் ஆகுது ஹேர் வாஷ் பண்ணுறது. இந்த மாதிரி பார்த்துக்கிட்டாலே போதும், நேச்சுரலாக ஹேர் வளரும். இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா மேபி அந்த ஒரு சின்ன டைமுக்கு வேணால் வளரலாமே தவிர்த்து லாங் டேர்முக்கு அது நல்லா இருக்குமான்றது எனக்கு தெரியல. ஏன்னா அது மேபி ஹேர் ரூட்ஸ் வந்து டேமேஜ் பண்ண சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ நேச்சுரலாக போனாலே ஹேர் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே மேம், தேங்க்யூ.